அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு தரப்பினர் இப்பொழுது பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதிலும் பிரதானமாக குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு இடையில் தான் எப்போதும் போட்டி மிகுந்ததாக காணப்படும். ஆனாலும் கூட மக்களுடைய மனோநிலையில் மூன்றாவது ஒரு வேட்பாளர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தாக்கமும் இப்போது அமெரிக்காவில் உருவாகி வருகிறது. எது எப்படி இருப்பினும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்புக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிற நிலையில் அவருக்கு எதிராக அந்த நாட்டின் கொலராடோ மாகாண நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கி இப்பொழுது டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தீர்ப்பு தான் என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று எதிர்பார்த்த அடிப்படையிலேயே எகிப்தினுடைய அதிபராக அல் சிசி மீண்டும் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரையில் அவரும் தேர்தல் ஒன்றை சந்திக்க இருக்கிறார். எனவே அவருடைய கட்சி சார்பாக அல்ல, அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடலாம் என்ற எதிர்பார்ப்பு இதன் மூலம் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிட முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கொலராடோ நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த 2021 நடைபெற்ற நாடாளுமன்ற கலவரம் தொடர்பான வழக்கில் நாட்டின் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்பதிலிருந்தே அவரை தகுதி நீக்கம் செய்துள்ள நீதிமன்றம் மாகாணத்தில் நடைபெறவிருக்கும் அதிபர் வேட்பாளர் தேர்வில் அவர் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றிலேயே முன்னாள் அதிபர் ஒருவர் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும். இதுகுறித்து கொலராடோ உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: கடந்த 2021 ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற கலவரத்தின் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்கும் சதியில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டதை நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. அதையடுத்து 14வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 3வது பிரிவின் கீழ் நாட்டின் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்பதிலிருந்து அவரை தகுதி நீக்கம் செய்ய பெரும்பான்மை நீதிபதிகள் முடிவு செய்துள்ளனர். எனவே கொலராடோ மாகாணத்தில் நடைபெறும் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் போட்டியில் பங்கேற்க ட்ரம்புக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலராடோ மாகாணத்தில் ஜனநாயக கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. ட்ரம்புக்கு எதிரான இந்த வழக்கில் அந்த கட்சியினரால் நியமிக்கப்பட்ட 4 நீதிபதிகளில் 3 பேர் ட்ரம்பை தகுதி நீக்கம் செய்வதற்கு ஆதரவாக கையொப்பமிட்டுள்ளனர். கொலராடோ உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு அந்த மாகாணத்தில் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தல் வேட்பாளர் போட்டிக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் அடுத்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ட்ரம்பின் சட்ட தகுதியில் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இதேவேளை கொலராடோ உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்போவதாக ட்ரம்பின் பிரச்சார குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த குழுவின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் செயிங் கூறும்போது, ட்ரம்பை தகுதி நீக்கம் செய்யும் கொலராடோ நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உடனடியாக ரத்து செய்யும் என்று உறுதியாக நம்புகிறோம். அத்துடன் கீழமை நீதிமன்றங்களின் ஜனநாயக விரோத தீர்ப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று தெரிவித்தார். அமெரிக்க அதிபராக கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பொறுப்பு வகித்து வந்த டொனால்ட் ட்ரம்ப் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனை எதிர்த்து போட்டியிட்டார். அதில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் அந்த தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை ட்ரம்ப் தொடர்ந்து சுமத்தி வந்தார். தேர்தல் வெற்றியை ஜோ பைடன் தன்னிடமிருந்து திருடிக் கொண்டதாக ட்ரம்ப் குற்றஞ்சாட்டினார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடனிடம் ஆட்சி பொறுப்பை வழங்குவதற்கு வழிவகை செய்யும் வெற்றி சான்றிதழ் அளிப்பு நிகழ்ச்சி நாடாளுமன்றத்தில் 2021 ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்றது. எனினும் அந்த நிகழ்ச்சியை நடத்தவிடாமல் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் அத்துமீறி நுழைந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். இதில் 5 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க சட்டத்தின்படி தேசத்துரோகமாக கருதப்படும் இந்த செயலுக்கு தூண்டுதலாக ட்ரம்ப் செயற்பட்டதாக அவர் மீது கொலராடோ மாநில நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்தது. இந்த நிலையில் தான் வழக்கின் விசாரணை முடிந்து கொலராடோ நீதிமன்றம் 2024 அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ட்ரம்புக்கு தடை விதித்துள்ளது. அந்நாட்டு தேர்தல் முறைப்படி குடியரசுக் கட்சியின் பிரைமரி தேர்தல் எனப்படும் முதல்நிலை வாக்குப்பதிவில் ட்ரம்பின் பெயர் வாக்குச்சீட்டில் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டது. இந்த நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட விரும்பும் பிற வேட்பாளர்கள் ஒருவரான இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமி இதை சட்டவிரோதமான நடவடிக்கையாக பார்க்கிறேன். இது அமெரிக்காவில் மோசமான விளைவை ஏற்படுத்தும். ட்ரம்ப் பெயர் வாக்குச்சீட்டில் இடம்பெறாமல் இருந்தால் நானும் போட்டியிலிருந்து விலகுவேன். இதே போன்று குடியரசுக் கட்சியின் பிற வேட்பாளர்களும் விலக வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என எக்ஸ் சமூக வலைதளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கில் பதிவிட்டுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, தேர்தலில் கொலராடோ ஜனநாயக கட்சிக்கு அதிக சாதகமானது என்பதால் ட்ரம்புக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்ப்பும் மேல்முறையீடும் பெரிதாக தேர்தல் முடிவில் மாறுதலை ஏற்படுத்தாது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.